என் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். இந்த மாதிரி லெமன் ரைஸ் செய்யறதுக்கு சில ரகசியம் இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் லெமன் ரைஸ் தாங்க செய்யலான் இருக்கிறேன். அதுக்கு அந்த எலுமிச்சம்பழம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரே ஒரு சின்ன ஒரு டிப்ஸு மட்டும் நான் எப்படி செய்வேங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க எப்படி இருக்குதுன்னு. ஒரே ஒரு லெமன் மட்டும் பெரிய லெமனாக இருந்துச்சுங்க. ஒரு லெமன் புழிஞ்சு அந்த விதையெல்லாம் வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. கொஞ்சம் மஞ்சள் தூள், அது தேவையான அளவு உப்பு, அப்புறம் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஒரு 10 மிளகுங்க, பூண்டு ஒரு 5 பல்லு பூண்டு, அப்புறம் வரமிளகாய் நீங்கள் காற்றுக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க, முந்திரி ஒரு 5, நிலக்கடலை, கறிவேப்பிலை. அப்புறம் இந்த டம்ளரில் தான் 1 டம்ளர் எடுத்தேங்க நான். நீங்கள் வந்து பழைய அரிசியாக இருந்துச்சுன்னா 1 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி சரியாக இருக்கும். புது அரிசியாக இருந்ததுன்னா 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி மட்டும் வைங்க. எப்பவுமே நீங்கள் வந்து புதுசாக செய்கிறவங்களா இருந்துச்சு அப்படின்னா வெரைட்டி ரைஸ் எதுவாக இருந்தாலும் சரி, லெமன் ரைஸாக இருந்தாலும் சரி, அல்லது புளியோதரை, அதுமாரி தக்காளி சாதம் எதுவாக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் செஞ்சீங்கன்னா ஒரு 1/4 டம்ளர் தண்ணி கம்மியாக வைங்க. அப்போ தான் அந்த சாதம் வந்து பொலப்பொலன்னு இருக்கும். சாதம் வடிக்கும்போது கொஞ்சமாக லைட்டாக உப்பு போடுங்க, கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிடுங்க. குக்கரில் ஊற்றி வச்சு அதுக்கப்புறம் விசில் விடுங்க. அந்த சாதம் எப்பவுமே பொலப்பொலன்னு இருக்கும். காலையில் வச்சோம்னா கூட நைட்டு வரலுமே அது கெட்டு போகாது, சூப்பராக இருக்குங்க. இதுக்கு இவ்வளோதாங்க. இனி தாளிக்க ஆரம்பிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நீங்கள் எந்த வெரைட்டி ரைஸ் செஞ்சாலும் சரி நல்லெண்ணெய் ஊற்றி செய்யுங்க. அப்போ தான் அது நல்லா சாதம் வந்து பளபளன்னு இருக்கும், நல்லாவும் இருக்குங்க. கடுகு போட்டுக்கலாம். அப்புறம் கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் நம்ம உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகு இதை 3ஐயும் சேர்த்து போட்டுக்கலாங்க. இதை போட்டுட்டு கொஞ்சம் தூரமாக நின்றுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து இங்கே மிளகு போட்டிருக்கிறோம், அது வெடிக்க ஆரம்பிக்கும். கொஞ்சம் அடுப்பை ஸ்லோ பண்ணிட்டு போடுங்க. உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கடுகு இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் இது எல்லாமே இப்போ எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, கடலைப்பருப்பு, நிலக்கடலை, முந்திரி எல்லாம் ஒன்றா போட்டுருங்க. அதை நீங்கள் வெங்காயம் வேணும்னா போட்டுக்கோங்க. நான் வெங்காயம் போட மாட்டேன். வெங்காயம் போடுறது நம்ம விருப்பம்தான். நல்லா அப்படியே எண்ணெயிலேயே நல்லா கொஞ்சம் நேரம் வேகட்டுங்க. நிலக்கடலை வந்து வறுத்து வச்சுருக்கீங்க. நீங்கள் வறுக்காமல கூட இதுலேயே போட்டு வறுத்துக்கலாம், இந்த எண்ணெயிலேயே போட்டு வறுத்துக்கலாங்க. கொஞ்சம் எண்ணெய் வந்து அதிகமாக ஊற்றுங்க. நம்ம 2 ஸ்பூன் ஊற்றுறோம் அப்படின்னா 1 ஸ்பூன் சேர்த்து ஊற்றுங்க. இப்போ நம்ம இது எல்லாமே நல்லா எண்ணெயில் நல்லா போட்டு பொரிஞ்சு வந்துருச்சுங்க. இப்போ நம்ம மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. நல்லா கிளறி விட்டுலாங்க. இந்த மஞ்சள் தூள் வந்து அந்த பச்சை வாசனை இதுலேயே போயிருக்கும். போகிற வரலும் நல்லா ஒரு 2 நிமிஷம் அப்படியே வேகட்டுங்க. இதுலேயே உப்பு வந்து தேவையான அளவு போட்டுங்க. ரொம்ப பத்தலை அப்படின்னா கிளறும் போது போட்டுக்கலாம். அப்புறம் காரத்துக்கு வந்து சில பேர் வரமிளகாய் தூள் கூட போடுவாங்க, அது மாதிரி உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. பச்சை மிளகாவும் போடலாம், அதெல்லாம் உங்களுடைய விருப்பம். இது நல்லா நமக்கு மஞ்சள்லாம் அந்த பச்சை வாசனை போயிடுச்சுங்க. இப்போ உப்பு நல்லா கரைஞ்சிச்சு. இப்போ வந்து நம்ம இந்த எலுமிச்சம்பழம் சாதத்தை ஊற்றிக்கலாங்க. விட்ட உடனே இதை நீங்கள் ஆஃப் பண்ணிடணும் அடுப்பை. இதை வந்து இந்த எலுமிச்சம்பழம் ஜூஸ் வந்து கொதிக்கக்கூடாதுங்க. கொதிக்காத அளவுக்கு தான் பார்த்துக்கணும். ஏன்னா இது கொதிச்சிருச்சுன்னா அந்த எலுமிச்சம்பழம் சாறில் இருக்கிற எனர்ஜி எல்லாமே போயிடும். விட்டமின் சி, கால்சியம் அதில் இருக்குது, எல்லாமே போயிருங்க. ஏன்னா நம்ம எலுமிச்சம்பழத்தை ஏதாவது ஒரு டேக்கில் டெய்லி ஊறுகாவோ அல்லது லெமன் ஜூஸாவோ நம்ம சாதமாகவே சாப்பிடுங்க. ஏன்னா அதில் இருந்து கேன்சர் செல்லெல்லாம் அதை அழிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வாரத்தில் டெய்லியுமே ஏதோ ஒரு இதில் நம்ம எடுத்துக்கணும். இந்த மாதிரி சாதம் வந்து நல்லா உதிரியாக இருக்குங்க. நீங்கள் சாப்பாடு வந்து வேகாமையெல்லாம் எடுக்கணுங்கிறது இல்லை. நம்ம குக்கரில் சாப்பாடு வச்சு வைக்கும்போதே கொஞ்சமாக ஒரு 3 ட்ராப் அல்லது 4 ட்ராப் நல்லெண்ணெய் விட்டு நீங்கள் சோறு விசில் வச்சிங்கன்னாவே சாப்பாடு வந்து நல்லா வெந்திருக்கும். ஆனால் அதே நேரத்தில் ஒன்றோட ஒன்று ஒட்டாது, அது மாதிரி இருக்குங்க. நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். நீங்கள் டெய்லியும் உங்கள் வீட்டில் எல்லாருமே லெமன் ரைஸ் கேட்பாங்க. அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க.
செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு வர்றதுக்கு. தேங்க்யூ.